வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் சுற்றுலாவுக்காகவோ அல்லது திருயாத்திரையாகவோ செல்ல மிகவும் பிரசித்தி பெற்ற 12 கிறிஸ்தவ தேவாலயங்களை பற்றி இந்த காணொளியில் காணலாம். தினந்தோறும் அல்லது ஆண்டு திருவிழாவுக்காகவோ குவியும் பக்தர்களின் கூட்டத்தையும் வரலாறு முக்கியத்துவத்தையும் பக்தர்களின் மனதில் பிடித்துள்ள இடத்தின் அடிப்படையிலும் தான் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பட்டியல் மட்டும்தான், இதை வரிசைப்படுத்தவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த திருத்தலத்திற்கு சென்றாலும் எல்லா ஆலயங்களிலும் நற்கருணை பேழைக்குள் வீற்றிருப்பவர் ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் 1 கொரிந்தியர் 6:19 சொல்வது போல, உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்பதை மறக்காமல் வாழ முயற்சிக்க வேண்டும். இனி பட்டியலை பார்ப்போம். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற 12 ஆலயங்கள். செயின்ட் தாமஸ் கேத்தட்ரல் பசிலிக்கா, புனித தோமையார் பேராலய பசிலிக்கா. இது சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் கேத்தட்ரல் பேராலயம் ஆகும். இது சென்னை மாநகரின் மயிலாப்பூரில் அமைந்துள்ளது. உலகிலேயே இயேசுவின் அப்போஸ்தலர்களின் கல்லறையின் மேல் கட்டப்பட்டுள்ள 2 ஆலயங்களில் இதுவும் ஒன்று. கிபி 72 இரத்த சாட்சியாக மரித்த புனித தோமையாரின் கல்லறையின் மேல் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. கிபி 1606 இந்த ஆலயம் கேத்தட்ரல் ஆகவும் 1956 பசிலிக்காவாகவும் 2004 தேசிய திருத்தலமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. கிபி 1545 பிரான்சிஸ் சவேரியாரும் கிபி 1292 வரலாற்று பயணியான மார்க்கோ போலோ மற்றும் 1986 போப் 2ஆம் ஜான் பால் இங்கு வந்து பார்வையிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் ஷ்ரைன் பசிலிக்கா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தல பேராலயம், வேளாங்கண்ணி. இந்த ஆலயம் தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வேளாங்கண்ணி எனும் ஊரில் அமைந்துள்ளது. 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் நிகழ்ந்த 3 அற்புத நிகழ்வுகளால் இது புகழ்பெற்றுள்ளது. பால்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்தது, கால் ஊனமுற்ற மோர் விற்கும் சிறுவனுக்கு காலை சுகமாக்கியது, கடலில் தத்தளித்த போர்ச்சுகீசிய கப்பலை காப்பாற்றியது ஆகும். இது கீழ்திசை நாடுகளின் லூர்து நகரம் என்று அழைக்கப்படுகிறது. கிபி 1962 போப் 23ஆம் ஜான் இந்த ஆலயத்தை பசிலிக்காவாக உயர்த்தினார். 2024 போப் பிரான்சிஸ் அன்னையின் காட்சியை அங்கீகரித்தார். ஆண்டுதோறும் சுமார் 50 லட்சம் பக்தர்கள் இங்கு வந்து செல்கின்றனர். அன்னை மரியாளின் பிறந்த நாள் இங்கு மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. பூண்டி மாதா பசிலிக்கா. இந்த ஆலயம் கும்பகோணம் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது தஞ்சாவூர் மாவட்டத்தின் திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூண்டி எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் முதலில் வீரமாமுனிவரால் கிபி 1714 முதல் 1718 கட்டப்பட்டது. பிற்காலத்தில் பலமுறை புதுப்பிக்கப்பட்டுள்ளது. 1999 போப் 2ஆம் ஜான் பால் இந்த ஆலயத்தை பசிலிக்காவாக உயர்த்தினார். லூர்து நகரில் மாதா காட்சி கொடுத்த பின் பிரான்சிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட 3 லூர்தன்னை சுரூபங்களில் ஒன்றை கொண்டுள்ள ஆலயம் இது. இயேசுவின் உண்மையான சிலுவையின் ஒரு பகுதியை அருளிக்கமாக கொண்டுள்ள ஆலயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் ஷ்ரைன் வாடிப்பட்டி, புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலம் வாடிப்பட்டி. இந்த ஆலயம் மதுரை உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது மதுரை மாவட்டத்தின் வாடிப்பட்டி எனும் ஊரில் அமைந்துள்ளது. இது மதுரையிலிருந்து 36 கிலோமீட்டர் மற்றும் திண்டுக்கல்லிலிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னை மரியாளின் பிறந்த நாளன்று ஆலயத்தின் ஆரோக்கிய அன்னையின் சுரூபத்தின் முன்னால் அற்புத நீரூற்று பொங்கி எழுந்தது. அதற்கு இயேசுவின் அருமருந்து என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். இந்த அற்புத நீர் அநேக அற்புதங்களை தினந்தோறும் நிகழ்த்தி வருவதால் இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றுள்ளது. இங்கு தினந்தோறும் நடக்கும் திருப்பலியும் அதைத் தொடர்ந்து நடக்கும் குணமளிக்கும் வழிபாடும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை தினந்தோறும் ஈர்க்கிறது.
ஷ்ரைன் பசிலிகா ஆஃப் அவர் லேடி ஆஃப் ஸ்னோஸ், புனித பனிமய மாதா திருத்தல பேராலயம், தூத்துக்குடி. இந்த ஆலயம் தூத்துக்குடி மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது தூத்துக்குடி ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் பீச் ரோட்டில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இங்குள்ள மாதா ஸ்வரூபம் மணிலாவிலிருந்து கிபி 1555 இங்கு கொண்டு வரப்பட்டது. கிபி 1542 புனித பிரான்சிஸ் சவேரியார் இங்கு வந்து இறைப்பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நடைபெறும் ஆண்டு திருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கு கொள்வது ஒரு சிறப்பு. பல வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் தங்க தேரோட்டம் உலக புகழ் பெற்றது. கிபி 1982 இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. பசிலிகா ஆஃப் அவர் லேடி ஆஃப் அசம்ஷன், புனித பரலோக மாதா பசிலிக்கா பேராலயம். இந்த ஆலயம் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது தூத்துக்குடி மாவட்டத்தின் கோவில்பட்டியிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காமநாயக்கன்பட்டி எனும் ஊரில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் சுமார் 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. புனித அருளானந்தர் மற்றும் வீரமாமுனிவர் இங்கு இறைப்பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 6 முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும் ஆண்டு பெருவிழாவில் சுமார் 4 லட்சம் பக்தர்கள் இங்கு வந்து செல்கிறார்கள். சுற்றுப்புற மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக இந்த ஆலயத்திற்கு வருவது ஒரு சிறப்பு. கிபி 2023 இந்த ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. பெரியநாயகி மாதா ஷ்ரைன், புனித பெரியநாயகி மாதா திருத்தலம். இந்த ஆலயம் பாண்டிச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது கடலூர் மாவட்டத்தின் கோணான்குப்பம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த கோணான்குப்பம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர், விருத்தாச்சலத்திலிருந்து 15 கிலோமீட்டர் மற்றும் மங்களப்பேட்டையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் முதலில் 17ஆம் நூற்றாண்டில் வீரமாமுனிவரால் கட்டப்பட்டது. இங்குள்ள அற்புத ஸ்வரூபம் மணிலாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு வீரமாமுனிவரால் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் ஜனவரி 14 முதல் 23 வரை நடைபெறும் ஆண்டு திருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வந்து செல்கிறார்கள். இந்த ஆலயமும் பசிலிக்கா நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டிய பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷ்ரைன் ஆஃப் சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் திரு இருதய திருத்தலம், இடைக்காட்டூர். இந்த ஆலயம் சிவகங்கை மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது சிவகங்கை மாவட்டத்தின் இடைக்காட்டூர் எனும் ஊரில் அமைந்துள்ளது. இந்த இடைக்காட்டூர் சிவகங்கையிலிருந்து 19 கிலோமீட்டர், மானாமதுரையிலிருந்து 14 கிலோமீட்டர் மற்றும் மதுரையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் கிபி 1894 பிரான்ஸ் நாட்டின் ரேம்ஸ் கெத்தட்ரலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது. ஆலயத்தின் முக்கிய பீடத்தில் 40 புனிதர்களின் அருளிக்கங்கள் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மற்றும் ஜூலை 3ஆம் தேதி நடைபெறும் ஆண்டு திருவிழாவில் மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இந்தியாவிலேயே திரு இருதய ஆண்டவரின் மிகப்பெரிய திருத்தலம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. செயின்ட் ஆண்டனிஸ் ஷ்ரைன், புளியம்பட்டி, புனித அந்தோணியார் திருத்தலம், புளியம்பட்டி. இந்த ஆலயம் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. இது சவலாப்பேரியிலிருந்து 1 கிலோமீட்டர், ஒட்டப்பிடாரத்திலிருந்து 23 கிலோமீட்டர், திருநெல்வேலியிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 17ஆம் நூற்றாண்டில் இங்கு முதல் ஆலயம் கட்டப்பட்டது. தீய ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மனநோயாளிகளை இங்கே கொண்டு வந்து தங்கியிருந்து ஜெபிப்பது, சுகம் பெறுவதும் தினந்தோறும் நடக்கும் நிகழ்வுகளாகும். ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் திருத்தலம் இதுவாகும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் பெருந்திரளான மக்கள் கூட்டம் இங்கு காணப்படும். இங்கு திருத்தல ஆலயமும் அற்புத கிணற்றும் 2 பெரிய ஜெபக்கூடங்களும் நற்கருணை ஆராதனை ஆலயமும் உள்ளது. மிகவும் குறைந்த, அதாவது 40 முதல் 50 கிறிஸ்தவ குடும்பங்கள் மட்டும்தான் இங்கு உள்ளது. வில்லியனூர் மாதா ஷ்ரைன், புனித வில்லியனூர் மாதா திருத்தலம். இந்த ஆலயம் பாண்டிச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த வில்லியனூர் எனும் ஊரில் அமைந்துள்ளது.
இது புதுச்சேரியிலிருந்து 10 கிலோமீட்டர், கடலூரிலிருந்து 24 கிலோமீட்டர் மற்றும் விழுப்புரத்திலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த ஆலயம் 1877இல் கட்டப்பட்டது. லூர்து நகரத்தில் அன்னையின் காட்சிக்கு பிறகு இந்தியாவிலேயே லூர்தன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முதல் ஆலயம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்குள்ள லூர்தன்னை சொரூபம் பிரான்ஸ் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது. லூர்து நகரின் கெபியை போலவே ஒரு அழகான கெபியை இங்கு காண முடியும். அருள்நிறை ஆலயம் என்ற பெயரில் அழகான பெரிய ஆலயத்தை இங்கே காண முடியும். ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து செல்கிறார்கள். ஷ்ரைன் ஆஃப் செயின்ட் ஆண்டனி த ஹெர்மிட், மாரம்பாடி. புனித வனத்து அந்தோணியார் திருத்தலம், மாரம்பாடி. இந்த ஆலயம் திண்டுக்கல் மறைமாவட்டத்தை சேர்ந்தது. இது திண்டுக்கல் மாவட்டத்தின் வேடசந்தூர் தாலுகாவின் மாரம்பாடி எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இது வேடசந்தூரிலிருந்து 7 கிலோமீட்டர், தாடிக்கொம்பிலிருந்து 6 கிலோமீட்டர் மற்றும் திண்டுக்கல்லிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த ஆலயம் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. தற்போது உள்ள ஆலயம் 1914இல் கட்டப்பட்டு பலமுறை புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 16, 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் நடக்கும் ஆண்டு திருவிழாவிற்கு சுமார் 2 லட்சம் பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். இந்த ஆலயம் புனித வனத்து அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருத்தலங்களில் உலகிலேயே முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மதர் ஆஃப் வேளாங்கண்ணி ஷ்ரைன், பெசன்ட் நகர். அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம், பெசன்ட் நகர். இந்த திருத்தலம் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தை சேர்ந்தது. இது சென்னை மாநகரின் எலியட்ஸ் பீச் எனும் கடற்கரையோரம் பெசன்ட் நகரில் அமைந்துள்ளது. 1971இல் ஒரு சிற்றாலயமாக எழுப்பப்பட்ட இந்த ஆலயம் மிக குறைந்த வருடங்களிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலமாக வளர்ந்து வந்தது. சமீபத்தில் கட்டப்பட்ட புது ஆலயம் மிகவும் பிரம்மாண்டமாக உள்ளது. ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெறும் ஆண்டு திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். வேளாங்கண்ணிக்கு செல்ல முடியாத பக்தர்கள் அநேக பேர் இங்கே வந்து செல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.